பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். உண்மையை உரைக்க. சென்னையில் ஜாதி ரீதியாக தவறாக பேசிய நபரை கேட்க போன இடத்தில் ஒரு பெண்ணுக்கு மண்டை உடைப்பு. காவல்துறையினர் புகாரை திரும்ப பெறவில்லை என்றால் உங்கள் மீது வழக்கு போடுவதாக மிரட்டியதால் துணை ஆணையர் காவல் நிலையத்தில் பெண் தஞ்சம். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் பவானி. இவரது அண்ணன் பாபு ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்துள்ளார். சென்னை புழல் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் வீட்டார் உறவினர் வெங்கடேஷ் என்பவர் பாபுவின் தங்கையான பவானிக்கு ஜாதி ரீதியாக திட்டி மிரட்டல் விடுத்து குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பவானி நேற்று புழல் லட்சுமிபுரத்தில் வசிக்கும் வெங்கடேஷ் வீட்டிற்கு தனது அக்கா, அத்தை, அண்ணி ஆகியோருடன் சென்று எதற்காக இப்படி ஜாதி ரீதியாக எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார். நீ எல்லாம் அந்த ஜாதியில் பிறந்து என் வீட்டு வாசற்படியை மிதிக்கிறாயா என்று செருப்பால் அடித்தும் கீழே தள்ளியும் உள்ளார். மேலும் உடன் சென்ற அவரது அக்கா மாலா என்பவரை கட்டையால் மண்டையில் அடித்து அங்கிருந்து துரத்தி உள்ளார்கள். இதில் படுகாயமடைந்த மாலா சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நிலையில் பவானி என்பவர் அருகே உள்ள புழல் காவல் நிலையத்தில் தங்களை ஜாதி பெயர் சொல்லி தர குறைவாக பேசியதோடு அல்லாமல் எங்களை கட்டையால் தாக்கியும் அடித்தும் விரட்டி உள்ளனர் என்று புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று புழல் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக பவானியை காவல் நிலையம் வர சொல்லி கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுவிடு, இல்லையென்றால் உன் மீது வழக்கு பதிவு செய்வேன், உன்னை இன்று நைட்டு குடும்பத்தோடு கைது செய்வேன் என்று மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று சென்னை கொளத்தூர் மாவட்டம் பெரவள்ளூர் துணை ஆணையர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றும் எங்களுக்கு பெண் வீட்டார் உறவினரிடமிருந்து கொலை மிரட்டலும் புழல் காவல் நிலையத்திலிருந்து வழக்கை திரும்ப பெறுமாறு மிரட்டலும் வருவதாக கூறி புகார் அளித்துள்ளார். மேலும் செய்தியாளர் சந்திப்பில் தங்களுக்கு துணை ஆணையர் அலுவலகத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை ஆணையர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.